உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாய ஊடகவியலாளர் இராமதர்கள் இணைக்கின்றனர். வணக்கம் இராமதரன். வணக்கம் தராண்ணா. அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடந்த போராட்டம் தொடர்பாக பார்ப்போம். ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் 19 வருடங்களுக்கு முன்னதாக. இவருடைய இந்த 19ஆம் ஆண்டு நினைவின் பொழுது தாயகத்தில் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த போராட்டம் தொடர்பாக இந்த ராமச்சந்திரன் ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு இந்த விடயங்களை கூறுவீர்களா? நிச்சயமாக. உண்மையில் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி தினத்தன்று அவர் இராணுவத்தினால் விசாரணைகளை கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். அதற்கு நீதி கோருகின்ற வகையில் தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையிலே கடந்த 15ஆம் தேதி சிவராத்திரி தினத்தன்று தான் அவருடைய 19ஆம் ஆண்டு நினைவு தினம் அமைந்திருந்தது. அந்த வகையிலே அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை கவனீர்ப்பு போராட்டத்தின் போது அதுக்கான ஒரு எதிர்பார்க்கின்ற விளைவுகளை ஏற்படுத்த முடியாது என்ற காரணத்தினால்தான் அது இன்றைய நாளுக்கு அது திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ குறிப்பாக இந்த அவருடைய கைது காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடைய பின்னணி தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அன்றைய காலத்திலே மிக தீவிரமாக இடம்பெற்று வந்த மணற்கொள்ளை, அந்த மணல் கொள்ளை சம்பவத்தோடு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற EPDP தரப்பினரும் இராணுவத்தினரும் இணைந்து அந்த மணல் கொள்ளையிலே ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அப்போது இலங்கை அரசு படைகளோடு துணை ஆயுத குழுக்களாக செயல்பட்ட EPDPயினர் பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே இங்கே ஈடுபட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஊடகவியலாளர் நிமல் ராயன் உள்ளிட்ட பலருடைய படுகொலை சம்பவங்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களோடு அவர்களுக்கு நேரடியான தொடர்பு இருக்கின்ற என்பது அது தொடர்பான சாட்சியங்கள் மூலமாக வெளிவந்திருக்கின்ற உண்மை. அந்த வகையில் தான் கரவட்டி துண்ணாலையைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன், சுப்பிரமணியம் ராமச்சந்திரன், அவர் அப்போது 37 வயது. அதே நேரத்தில் அவர் ஒரு ஆசிரியர், டேலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் கல்வி நிலையத்தினுடைய இயக்குனராக இருந்து ஒரு கல்வி சேவையை ஆற்றி வந்தவர். ஒரு சித்திரப்பாட ஆசிரியராகவும் பாடசாலையிலே கடமையாற்றி வந்த ஒருவர். ஊடக துறையிலே மிக துணிச்சலாக செயல்பட்ட ஒருவர் என்றால் நாங்கள் கூற வேண்டும். அவருக்கு எத்தனையோ அடக்குமுறைகள், எத்தனையோ நெருக்கடிகள் வந்த போதும் அதற்கு எதுவுமே வளைந்து கொடுக்காது, அஞ்சாது துணிச்சலோடு அந்த நேரத்திலே நடைபெற்ற விடயங்களை மிக வெளிக்கொண்டு வந்த ஒருவர். உண்மையிலே அவர் அந்த கைது செய்யப்படுகின்ற சம்பவத்துக்கு முன்னர் அதனுடைய பின்னணி தொடர்பாக நாங்கள் அறிகின்ற போது அவர் யாழ் குடாநாட்டிலே இருந்து கொண்டு தினக்குரல் மற்றும் பலம்புரி பத்திரிகையினுடைய வடமராட்சி பிரதேச செய்தியாளராக அவர் செயல்பட்டு வந்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு நிலைமையில்தான் இந்த EPDPயினர் இராணுவத்தினரோடு இணைந்து இந்த மணல் கொள்ளையில் ஈடுபடுவது தொடர்பான ஒரு விவரண கட்டுரை ஒன்றை தினக்குரல் பத்திரிகைக்கு எழுதி பிரசுரமாகி இருந்ததாகவும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அந்த நேரத்தில் ஏற்படுத்தியதாக மிக ஆதாரபூர்வமாக அந்த 2 தரப்பினரும் எவ்வாறு இந்த மணல் கொள்ளையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் தன்னுடைய கட்டுரை மூலமாக வெளிக்கொணர்ந்ததை இட்டு, அதனால் பாதிக்கப்பட்ட, அதாவது அதோடு சம்பந்தப்பட்ட தரப்பினரால் தான் சில நாட்களில் அந்த கட்டுரை பிரசுரமாகி சில நாட்களிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே அவர் அந்த அன்றைய தினம் தன்னுடைய வழக்கமான அந்த கல்வி நிலையத்திலே, தனியார் கல்வி நிலையத்திலே இயக்குனராக கடமையாற்றிவிட்டு வீடு திரும்பி கொண்டு வந்த போது அவருடைய வீட்டுக்கு அண்மித்ததாக கலிகை சந்தி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது துண்ணாலை வடமராட்சி பகுதியிலே துண்ணாலை கலிகை சந்தியிலே ஒரு பாரிய இராணுவ படைமுகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த படைமுகாமிலே அவர் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். தடுத்து நிறுத்தப்பட்டு அவர் விசாரணைக்காக அங்கிருந்து அழைத்து செல்லப்படுகின்றார். அவ்வாறு தடுத்து அவர் அங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்ற போது அந்த இடத்திலே EPDPயினுடைய உள்ளூர் பிரமுகர்களும் பிரசரணமாகி இருந்ததை அந்த நேரடியாக கண்கண்ட சாட்சியத்தின் ஊடாக அவர்கள் சகோதரர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த விடயத்தில் அவர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எப்படியேனும் இந்த இடத்தினூடாகத்தான் வருவார் என்பது அவர்கள் ஏற்கனவே அனுமானித்த ஒன்றினால் அதை கடந்தான் அவர்கள் செல்ல வேண்டும். ஆகவே வருகின்ற போது அவரை அங்கிருந்து விசாரணைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இவர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே EPDPயினுடைய உள்ளூர் பிரமுகர்களும் இராணுவத்தினரும் சேர்ந்து அவரை அங்கே வழிமறைத்து விசாரணை செய்துவிட்டு மேலதிக விசாரணைக்காக அழைத்து செல்வதாக கூறி பவல் வாகனம் ஒன்றிலே அவர் அங்கிருந்து அழைத்து செல்லப்படுகிறார். அப்போது உங்களுக்கு தெரியும், அந்த இராணுவ பவல் கவச வாகனம் மிக பிரபல்யமான ஒன்று.
அந்த பவுல் கவச வாகனத்திலே தான் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. ஆகவே அங்கிருந்து அவர் பவுல் கவச வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டு பல்லப்பை என்று சொல்லப்படுகின்ற வடமராட்சியிலே புலனாய்வு பிரிவினருடைய ஒரு வதை முகாமாக அடையாளம் காணப்பட்ட இடம்தான் அந்த பல்லப்பை. உண்மையிலே வடமராட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த யுத்த கால பகுதிகளிலே வடமராட்சி பிரதேசத்தில் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். பல்லப்பை என்கின்ற பெயரை கேட்டாலே தேகமெல்லாம் நடுக்கம் எடுக்கும். அவ்வளவு தூரம் மிக பிரபலமான ஒரு வதை முகாம். அந்த பல்லப்பை அந்த இராணுவ முகாம் செயல்பட்ட காலப்பகுதிகளிலே அந்த பகுதி வீதி தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த வீதியூடான போக்குவரத்து அது ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக மட்டுமல்ல, பல இரும்பு திரைகளால் போடப்பட்ட ஒரு மர்ம பிரதேசமாகவும் அது காணப்பட்டது. அவ்வாறு அங்கே பலர் இவ்வாறு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் அங்கே கொன்று கிணறுகளுக்கும் புதைகுழிகளுக்கும் இரையாக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு கொடூரமான அந்த வதை முகாமுக்கு தான் ராமச்சந்திரன் அவர்களும் அங்கிருந்து அழைத்து செல்லப்படுகின்றார். அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவர் பின்னர் அப்படியே காணாமலாக்கப்பட்டார். இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்று ஒரு தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இன்று பிரஹித் எக்னியோகோட தெற்கிலங்கையில் ஒரு சிங்கள ஊடகவியலாளர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த விடயங்கள் எல்லாம் ஓரளவு அவர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களை நெருங்கி விட்டதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய விடயங்கள் இந்த லசந்த விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தராக்கி சிவராமண்ணனாக இருக்கட்டும், இல்லை நிமல் ராயன் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை நடேசன் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை மேலும் பல இந்த ரஜிவர்மன் இந்த எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இன்று யுத்த கால பகுதிகளிலே வடக்கு கிழக்கிலே படுகொலை செய்யப்படுகிறார், தெற்கிழங்கையிலும் படுகொலை செய்யப்படுகின்றனர். அவர்கள் அனைவருமே அரச இயந்திரத்துக்கு எதிராகவும் அதோடு இணைந்து செயல்படுகின்ற ஒட்டுக்குழுக்களுக்கு எதிராகவும் தங்களுடைய பேனா என்கின்ற அந்த ஆயுதத்தின் மூலமாக மக்களுடைய உண்மைகளை கொண்டு சென்று உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான சாட்சியமாக திகழ்ந்தார் என்ற காரணத்துக்காக அவர்களுடைய குரல் மௌனிக்க செய்யப்பட்டது. மிக பலோத்காரமாக துப்பாக்கி பிரயோகத்தின் மூலமாக அவர்கள் மௌனிக்க செய்யப்பட்டார்கள். ஆனால் பிரகித் எக்னியகுல போன்று இப்போது ராமச்சந்திரன் அவர்களை போன்று ஒரு சில சம்பவங்கள்லாம் இவ்வாறு கடத்தப்பட்ட சம்பவங்களாகவும் அந்த கடத்தப்பட்ட சம்பவங்களிலே ஒரு வலுவான சாட்சியங்களோடு இருக்கின்ற விடயமாகவும் அது காணப்படுது. அந்த வகையில ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பிரதேச ஊடகவியலாளராக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்ததன் காரணமாக அவருடைய விடயம் பெரிய அளவிலே வெளிக்கொண்டு வரப்படவில்லை. அது ஒரு கிடப்பிலே போடப்பட்ட என்று எங்களுடைய தமிழ் ஊடகப்பரப்பில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் இங்கே இருந்தால் அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்ற செய்தி கூட தெரிந்திருக்கும். அவ்வளவு தூரம் ராமச்சந்திரன் அவர்களுடைய விடயம் 19 ஆண்டுகள் ஆகிவிடும். சமகாலத்திலே செயல்பட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும். இன்று அந்த யுத்த காலத்துக்கு பின்னராக ஊடக பரப்பிலே நுழைந்தவர்களாக இன்று அதிகமானவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே ராமச்சந்திரன் என்பவர் அவர்களுக்கு ஒரு புதிய முகமாகவும் புதிய வரவாகவும் தான் இருக்கும். அவை மீள அந்த விடயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினரால் இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒரு கவனீர் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. இதில் பல தரப்பினரும் பங்கு பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் பலர் யாழ் குடாநாட்டிலே இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று பல சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றினார். குறிப்பாக பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய இணைத்தலைவரும் சிவகுரு ஆதீனத்தினுடைய குரு முதல்வருமான திரு வேலன் சுவாமிகள் மற்றும் குரலற்றவர்கள் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கோமகன் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உண்மையிலே வவுனியா மாவட்டத்திலே செயலாளராக கடமையாற்றுகின்ற ராஜ்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தார். அதோடு யாழ் குடாநாட்டிலே இருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் பலர் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். ஒரு காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்காக நீதி கோருகின்ற அந்த தரப்பினர் ஊடகவியலாளருக்கும் அந்த காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கும் நீதி கோருகின்ற அந்த போராட்டத்திலே அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அரசியல் தரப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் பருத்தித்துறை நகரவிதா வின்சென்டி போல் டக்ளஸ் போல் மற்றும் வல்லூர்துறை நகரவிதா எம்கே சிவாஜிலிங்கம் மற்றும் கரவட்டி பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் தயாபரன் மற்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், ஜனநாயக போராளி கட்சியினுடைய தலைவர் வேந்தன், இப்படி பலர் இன்றைய போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையிலே பொதுமக்களும் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த பருத்துறை வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பல பொது அமைப்புகளும் இதிலே ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் அவர்களும் பங்கெடுத்திருந்தார்கள். இதன்போது மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற விடயத்தை
ஒரு தத்ரூபமாக ஆற்றுகை செய்யப்பட்டது அங்கே மக்களிடையே ஒரு வெகுவான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாது அங்கே பங்கு பெற்றிருந்தவர்களுடைய ஒரு கண்களை கலங்க வைக்கின்ற அளவுக்கு அந்த விடயம் அமைந்திருந்தது. அதாவது இரும்பு சங்கிலியால் புனைக்கப்பட்டு அந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுடைய ஒரு ஊடக அடையாள அட்டை ஒன்று இருக்கின்றது. அவருடைய புகைப்படம் தாங்கி அவர் பயன்படுத்திய அந்த ஒரு ஊடகவியலாளர் அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டையை பிரதி எடுத்து அதை களத்திலே தொங்க விட்டு அதை ராமச்சந்திரன் போன்று பிரதியீடு செய்து அவரை இவ்வாறான ஒரு நிலையிலே தான் வைத்திருந்தார்கள் என்பதை குறியீடாக காட்டுகின்ற வகையிலே இரும்பு சங்கிலியால் புனைக்கப்பட்டு அங்கே இழுத்து வரப்பட்ட போது அவர் கைகளை ஏந்தி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய இந்த கைதிக்கும் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துக்கும் நீதி கோருகின்ற வகையிலே அங்கே தத்ரூபமாக அது ஆற்றுகை செய்யப்பட்டது. அதை பார்க்கின்ற போது உண்மையில் அங்கு பங்கு பெற்றியவர்கள் அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருடைய ஒரு மனத்தையும் அது தொடுவதாகவும் அது ஒரு உணர்வுபூர்வமாக அந்த விடயத்தை கடத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அது அமைந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த கவனஈர்ப்பு போராட்டம் முடிந்து ஒரு சில நிமிடங்களிலே சமூக வலைத்தளங்களை இந்த செய்தி ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூற முடியும். எங்களுடைய போராட்டங்கள் ஒரு 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 மிக ஒரு ஒரு வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பருத்தித்துறை என்கின்ற இடத்திலே மிக ஒரு 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 குறுகலான ஒரு இடத்திலே ஒரு வரையறுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டம் உடனடியாகவே சமூக வலைத்தளங்களின் ஊடாக அது பரவலாக சென்றடைந்திருக்கின்றன்னு சொன்னால் அந்த போராட்டம் வெறுமனே ஒரு 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 அடையாள போராட்டமாக அல்லாமல் இவ்வாறு உணர்வு ரீதியாகவும் ஒரு சிறப்பான முறையில் அது வெளிப்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த போராட்டம் என்று பலர் கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக சம்பந்தப்பட்ட தரப்பினரை இந்த போராட்டம் சென்றிருக்கு என்று நான் நம்புகின்றேன். ராமதரன், இப்போ ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் 19 வருடங்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறும்பொழுது 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்துவதற்கு காரணம் என்ன? உண்மையில் எல்லோருக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்கும் என்னென்றால், இப்போ இதுவரை ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி கேட்டு எந்த ஒரு போராட்டங்களுமே இதுவரை முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. குறிப்பாக 2007ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற போது 2009 யுத்தம் மௌனிக்கப்படுகின்ற அந்த இறுதி காலம் வரை அந்த 2006 2007 தமிழர் தாயம் குறிப்பாக யாழ்குடா நாடு குறிப்பாக வடமராட்சியை நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஒரு மிகவும் ஒரு பீதியான ஒரு கலவரமான நிலைமைக்குள் தான் மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். அடுத்தடுத்து அந்த ஒரு விடுதலை போராட்டத்தோடு இணைந்து ஆதரவாளராக பயணித்தவர்கள், இல்லை அவர்களோடு ஒத்துழைப்பாக பயணிக்கின்றார்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள், இப்படி பலர் இப்படி இராணுவத்தினராலும் அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற துணை ஆயுத குழுக்களினாலும் அடுத்தடுத்து வேட்டையாடப்பட்டார்கள். தினம் தினம் காலை மாலை மதிய இரவு என நாங்கள் 3 நேரம் உணவு உட்கொள்வதை போன்று தினசரி இவ்வாறான பலியெடுப்புகளை ஒரு நாளைக்கு காலையிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றதுன்னு சொன்னால் அந்த செய்தி வந்து ஆறுவதற்குள்ளாக அடுத்த இன்னொருவருடைய பலியெடுப்பு தொடர்பான செய்தி வந்திருக்கும். அவை தொடர்ச்சியாக இந்த வடமராட்சி பிரதேசத்திலே குறிப்பாக பருத்தித்துறை அண்டிய பகுதிகளிலே ஒரு மிக நெருக்கமான இவ்வாறான படுகொலை சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. ஆக அந்த காலகட்டம் என்பது மிகவும் ஒரு ஒரு இவ்வாறான விடயங்களுக்கு நீதி கோருவது என்பதே ஒரு சவாலான விடயமாகவும் அதோடு தொடர்புபட்டவர்கள் உயிரோடு இருப்பது என்பதே மிக அரிதான விடயமாகத்தான் காணப்பட்டது. அதன் காரணமாக அந்த காலப்பகுதிகளிலே இது மிகப்பெரிய அளவிலே ஒரு பேசப்படுகின்ற நிலைமையாக இருக்கவில்லை. யுத்தம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு கூட இந்த விடயங்களிலே பெரிய அளவிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றதாக நாங்கள் அறியவில்லை. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இவர் ஒரு பிரதேச செய்தியாளராக இருந்த அடிப்படையிலே அவருக்கான வெளிப்பாடு அங்கீகாரம் என்பது மிக குறைவாக இருந்தது. அதன் காரணமாகவும் அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினர் அதற்கான நீதி கோருகின்ற போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். உண்மையிலே 2007ஆம் ஆண்டு 37 வயதிலே அவர் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். அதற்கு பின்னர் 2018ஆம் ஆண்டு அவருடைய தாயும் தந்தையாரும் அடுத்தடுத்த 3 மாத இடைவெளியிலே அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள். அதாவது முதுமை காரணமாக அவர்கள் உயிரிழந்திருந்தாலும் தங்களுடைய மகனை உயிரோடு கண்டுவிட மாட்டோமோ என்ற ஏக்கத்தோடு பல இடங்களிலே அவர்கள் நீதிக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அங்கு உங்களுடைய மகனை பார்த்தோம், இந்த முகாமில் உங்களுடைய மகனை பார்த்தோம் என்ற தகவல் கிடைத்தவுடன் பெற்றோரும் சகோதரியுமாக அலைந்து திரிந்தார்கள். ஒவ்வொரு இடமாக அலைந்து தட்டாத இடங்களிலே தட்டாத கதவுகள் இல்லை.
பரணகம ஆணைக்குழு உள்ளிட்ட பல்வேறு ஆணைக்குழுக்களிலே நேரடியாக வாக்குமூலம் அளித்து சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய காலப்பகுதிகளிலே பரணகம ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்ட இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவரங்களை திரட்டுவதற்காக அதிலே இவர்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் இது தொடர்பாக முறையிட்டிருக்கின்றார்கள். பல்வேறு சர்வதேச உள்நாட்டு முயற்சிகள் இவ்வாறான காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகள் எங்கெல்லாம் முன்னெடுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் நம்பிக்கையோடு சென்று தங்களுடைய பிள்ளைக்காக அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். பல இராணுவ முகாம்கள், ஏன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அலுவலகங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே சிறிய திரையரங்கத்திலே இருக்கின்ற அவர்களுடைய தலைமை காரியாலயத்திலே சென்று அதனுடைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற டாக்டர் தேவானந்தா அவர்களோடு நேரடியாக இந்த விடயங்களிலே அவர்கள் ஒரு முரண்படுகின்ற அளவுக்கு, அவர்களினால் கொலை அச்சுறுத்தல் விடப்படுகின்ற அளவுக்கெல்லாம் அவர்கள் இந்த நீதிக்காக, தங்களுடைய உறவுக்காக அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் 2018ஆம் ஆண்டு, நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம், ராமச்சந்திரன் அவருடைய தந்தை சுப்பிரமணியம் அவர்கள் சாவடைகின்றார். அதைத் தொடர்ந்து 3 மாத இடைவெளியிலே 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நினைக்கின்றேன் 1வது கிழமை அளவிலே அவருடைய தாயாரும் உயிரிழக்கின்றார். ஆகவே அவருடைய நீதிக்காக காத்திருந்த, அவருக்காக ஒரு நேரமேனும் அவர் மறுவான் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்த தாயும் தந்தையும் அடுத்தடுத்து உயிரிழந்து விட்டார்கள். இப்போது அவருடைய சகோதரி மட்டும்தான் ஒருவர் இங்கே இருக்கின்றார். அவருடைய குரலும் மௌனிப்பதற்கு முன்னர் இந்த விடயத்திலே உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கரிசனையுடன் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். என்றால் இதை விட்டால் வேறு, ஏன்னா கடந்த 2 வருடங்களாக அவருடைய நினைவு நாளிலே இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்ற முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் அந்த நேரத்தில் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்க முடியாத சூழல் இருந்தது. இந்த முறையும் அவ்வாறான ஒரு தடங்கள் ஏற்பட்ட போதிலும் அது இன்றைய தினம் அது கைகூடி இருக்கின்றது. என்னால் இப்போது அன்றோமர் திசனக அரசாங்கமும் ஊடகவியலாளர்கள், ஊடக அடக்குமுறை, ஊடகவியலாளர் படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விடயங்களுக்கு எல்லாம் உரிய நீதி விசாரணை முன்னெடுக்கப்படும், மிக விரைவிலே அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். அவருடைய தேசிய மட்டத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், உள்ளூர் பிரமுகர்களாக இருக்கட்டும், பலரும் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அப்ப இப்படியான ஒரு நேரத்திலே வெளிப்படையாக தெரிந்தது என்று சொன்னால், அங்கே பிரஹித் எக்லியகொட தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்படும், லசந்தவனுடைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கே நிமல் ராயன் அண்ணா, தராக்கி சிவராம், நடேசன் உள்ளிட்ட பலருடைய விடயங்கள் அதை கையில் எடுக்கின்றார்களா, இதை முதல்ல கையில் எடுப்பார்கள் தெரியாது, அந்த விடயங்கள் எடுக்கப்படமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது எங்களுடைய ஊடகப்பரப்பில் இருப்பவர்களாலே மறக்கப்பட்ட ஒரு விடயத்தை அரசாங்கம் கையில் எடுக்கும் என்று நாங்கள் கருதுவதற்கு இல்லை. ஆகவே அதை மீள நினைவூட்டுவதனூடாக அரசாங்கத்தினுடைய அந்த விசாரணை பொறிமுறைக்குள்ளாக இந்த விடயத்தையும் சேர்ப்பிக்க வேண்டும். அதே நேரத்திலே இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி தமிழ் ஊடக பரப்பிலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது, அதுவும் ஆயுத முனையிலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் சர்வதேசமயப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே இப்போதும் அது தொடர்பான அச்சுறுத்தல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் மீள சொல்ல வேண்டிய ஒரு சேவை இருக்கின்றது. என்றால் இன்று ஒட்டுமொத்தமாகவே அனுர அரசாங்கத்தினுடைய காலத்திலே தேனாரும் பாலாரும் ஓடுவதாக சர்வதேசம் சேர்ந்து ஒரு பொய்யான நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தேனாரும் பாலாரும் என்கின்ற அந்த வெற்று பிரச்சாரத்துக்குள்ளாக உண்மை நிலவரம் இங்கே எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே மிக குறிப்பாக அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய குழுவினருடைய அந்த அத்துமீறல் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு சர்வதேச தரப்பினராலோ இல்லை அரசாங்கத்துடைய பொறிமுறைகளினூடாகவோ எந்தவித விசாரணைகளும் நெருக்கடிக்குள்ளாக்கப்படவில்லை. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செயலாளர் நாயகன் டாக்டர் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய கைத்துப்பாக்கியை, தன்னுடைய சொந்த தேவைக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை சட்டவிரோதமாக ஒரு பாதாள குழுவை சேர்ந்த ஒருவருக்கு வழங்கி அது தொடர்பான விடயத்திலே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில வெளியே வந்த விடயம் எல்லாம் எல்லோருக்குமே தெரியும். அந்த ஒரு விடயத்தை தவிர இவர்கள் வேறு எந்த ஒரு விடயங்களிலுமே அவர்களை நெருங்குவதற்கு எந்த ஒரு அரசுமே துணிவதில்லை. ஏனால் அவர்களை சட்டத்தினூடாக இருக்குகின்ற போது அவர்கள் கையை காட்டுவது அவர்களுடைய எசமானர்கள் ஆகிய இலங்கை அரச படைகளையோ இல்லை அதற்கு கட்டளையிடும் அதிகாரிகளாக இருந்த மேலதிகாரிகளை தான் அவர்கள் கை காட்டப் போகின்றார்கள். ஆகவே தங்களை நோக்கி சுருக்கு கயிறு இறுகுவதை எந்த ஒரு தரப்பும் விரும்பாது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் அவர்களோடு சேர்ந்து இயங்கிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மட்டுமல்ல, மேலும் பல ஆயுத குழுக்கள் அப்போது துணை இராணுவ குழுக்களாக அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டார்கள். ஆகவே அவர்கள் நிகழ்த்திய மனித உரிமை மீறல்கள், உரிமை மீறல்கள், படுகொலைகள், இவ்வாறான துன்புறுத்தல்கள் இவை அனைத்துமே விசாரிக்கப்பட வேண்டும். அதிலே பிரதானமாக இந்த விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள், அதற்கான வலுவான சாட்சியங்கள் அனைத்துமே இருக்கின்றது. ஆகவே அதை இப்போது பேசாமல் எப்போது பேசுவது,
இனி எப்போதும் பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்காது என்றால் இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றது. நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு போய் விட்டிருக்கின்றோம். இனிமேல் அவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் உண்மையிலே நேர்மையாக இந்த விவகாரங்களை கையாளுபவர்களாக இருந்தால் இதற்கான ஒரு நீதியை, என்றால் இன்றும் அவர்களுடைய குடும்பத்தார் மிக ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் அவருடைய சகோதரி இருக்கின்றார். அவருடைய உள்ள நிலவரங்கள் என்பது மிக ஏமாற்றம், சலிப்புகளுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். ஆகவே இப்போதாவது இந்த விடயத்தை பேச வேண்டும், ஒரு உலக கவனத்தை கொண்டு வர வேண்டும். ஊடகவியலாளர்கள் எவ்வாறான ஒரு அடக்குமுறைக்குள்ளாக இங்கே பணியாற்றினார்கள். மண் கொள்ளை என்பது இது ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரம் அல்ல. உண்மையிலே ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு மணல் ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு சான் அளவு உயரமான மணல் உருவாகுவதற்கு எத்தனையோ 100 ஆண்டுகள் தேவை. அப்படி எங்களுடைய இயற்கை எங்களுக்கு வரமாக கிடைத்த இந்த மணலை தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய பொறிமுறைகளை கடந்து ஆட்சி அதிகாரத்தோடு இல்லை இராணுவ தரப்போடு சேர்ந்து இயங்குகின்றோம் என்கின்ற நிலையிலே அதை ஒரு சட்டவிரோதமான முறையிலே கொள்ளையிட்டு அதிக பணத்தை சம்பாதித்த ஒரு தரப்பினராகத்தான் அப்போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். ஆகவே இது நிச்சயமாக தெரிய வேண்டும். என்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு தரப்பினருக்கு எதிரான விடயமாக இல்லாமல் எங்களுடைய மக்கள், எங்களுடைய வளங்கள், எங்களுடைய எதிர்காலம் என்கின்ற நிலையிலே ஒரு ஊடகவியலாளராக அதை அறிக்கையிட்டது என்பது நிச்சயம். வேறு எதை நாங்கள் செய்ய முடியும்? அவர்கள் தருகின்ற வாழ்த்து செய்திகளையும் இல்லை அவர்களுடைய அறிக்கைகளை மட்டுமா நாங்கள் இங்கே இந்த பத்திரிகைகளை பிரசுரித்துக் கொண்டிருக்க முடியும்? உண்மையில ஊடகவியல் என்பது, ஊடகவியலாளர்கள் என்பது, ஊடக தர்மம் என்பது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய குரல்களை நசுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக ஒழிப்பதுதான் அதனுடைய அறம். அந்த அறத்தின் வழி இன்று செயல்பட்ட ராமச்சந்திரன் அவர்கள் இவ்வாறு அநியாயமாக விசாரணை கண்டு அழைத்துச் செல்லப்பட்டு இன்று இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கு இலங்கை அரச படைகளோடு இபிடிபியினரும் துணை போயிருக்கின்றார்கள் என்பது அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருடைய ஒரு ஆணித்தரமான நேரடியான ஒரு குற்றச்சாட்டாகவும் பதிலளிப்பாகவும் இருக்கின்ற போது அது தொடர்பான ஒரு நீதியை விரைவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் காணாமலாக்கப்பட்டவருடைய சகோதரி உயிரோடு இருப்பவருடைய சாட்சியம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அவருடைய பாதுகாப்பு தொடர்பாக அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக நீங்கள் கேட்டது உண்மையிலே உங்களுடைய கரிசனை பார்வை உண்மையிலே அதுதான் ஒரு உண்மையான நிலைப்பாடும் கூட. உண்மையிலே அவர்கள் கூட இப்போ இன்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதையிட்டு நேற்றைய தினம் அவரை நேரடியாக சந்தித்து இது தொடர்பான விடயங்களை எல்லாம் மீளவும் ஒரு தடவை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் கூறிய விடயங்கள் அதிர்ச்சிகரமான விடயங்களாக இருந்தது, அதற்கு மேல் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. என்றால் அவர்கள் இலங்கை அரச படைகளால் அச்சுறுத்தல்களை சந்தித்ததை விட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினரால் அச்சுறுத்தலை சந்தித்ததுதான் அதிகமானதாக அவர் நேரடியாக அவர் கூறுகின்ற போது கூறியிருந்தார். குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்ட போது அவரோடு உடன் பயணித்த ஒரு நண்பர், அவருடைய நண்பர் நேரடியாக இவர்களுக்கு தகவலை வழங்கியிருக்கின்றார். இப்படி விசாரணை கண்டு அழைத்து செல்கின்றார்கள், பவுல் கவச வாகனத்திலே அவர் ஏற்றி செல்கின்றார்கள், உடனடியாக நீங்கள் சென்று அவரை தேடுங்கள் என்று அவர் சகோதரிக்கு தகவலை சொல்லியிருக்கின்றார். சகோதரிக்கு தகவலை தெரியப்படுத்தியவுடன் அவர் தன்னுடைய சகோதரனுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கின்றார். தொடர்பு கொண்ட போது ராமச்சந்திரன் அவர்கள் உரையாடி இருக்கின்றார். தான் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கின்றேன் என்றும் அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள், விசாரித்து விடுவார்கள், நீ இப்போ நித்திரை கொள், நான் விசாரணை முடித்து வந்து விடுவேன் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அந்த தருணம் வரை அவர் ஒரு சாதாரண ஒரு விசாரணை என்பதாகத்தான், ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே அவருடைய ஒரு அச்சம் ஏற்படவில்லை. இல்லை தான் அதற்கு பின்னர் இன்று வரை காணாமலாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்பதை கூட அவர் உணரவில்லை. ஏனால் அவ்வளவு தூரம் அவர் ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே இவர்கள் எல்லோருமே ஒரு சிநேகபூர்வமாகவும் அவர் தன்னுடைய ஒரு உறவை வைத்திருந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவர் ஒரு தீவிரமாக அந்த நிலைப்பாட்டை அவர் உணரவில்லை என்றுதான் அவருடைய சகோதரியுடைய கருத்துக்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதற்கு பின்னர் அவருக்கு கொஞ்சம் மிக ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டு அவரோடு கூட சென்றவர் உரையாடிய போதுதான் அவர் கூறியிருக்கின்றார், தாங்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் தான் சற்று முன்னர் வந்த போது பின்னால் வந்த ராமச்சந்திரன் அவர்களை இராணுவத்தினர் மறித்ததாகவும், அந்த மறித்த போது அங்கே இபிடிபியினரும் அங்கே பிரசன்னமாக இருந்ததாகவும், அப்போது ஒரு சிறிது நேரத்திலே தான் தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்த போது
அவருடைய மிதிவண்டியை அவர் துவிச்சக்கர வண்டியில் தான் ராமச்சந்திரன் அவர் பயணித்திருக்கின்றார். அவருடைய துவிச்சக்கர வண்டியை அவரிடமிருந்து எடுத்த இராணுவ சிப்பாய் ஒருவர் அதை இராணுவ முகாமுக்குள் எடுத்து சென்றிருக்கின்றார். அப்போது ராமச்சந்திரன் அவர்கள் அதை ஏன் எதற்கென்று கேட்டபோது, இருக்கட்டும் ஒரு சிறிய ஒரு விசாரணை, அதற்கு அங்கே முகாமுக்கு சென்று வர வேண்டும் வாருங்கள் என்று கூறிய போது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றார். ஒரு துவிச்சக்கர வண்டியை அவர்கள் இராணுவ முகாமுக்குள் கொண்டு போய் விட்டு இவரை தனியாக வேறொரு இடத்துக்கு அழைத்து செல்கின்றது என்பது ஒரு பாரதூரமான நிலைமையினுடைய அறிகுறியாக தான் உணர்ந்து கொண்டதாகவும், அப்போது ராமச்சந்திரன் தன்னை அங்கிருந்து வெளியேறுமாறு சைகை செய்ததாகவும், தான் அதற்கு பின்னர் அங்கிருந்து தப்பி வந்து விட்டதாக அவரோடு கூட வந்த ஒருவர் சகோதரிக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். அவர் நிலைமையினுடைய தீவிரத்தன்மை உணர்ந்ததுக்கு பிற்பாடு அவர் சகோதரி கூறுகின்றார், தான் ஒரு அதிகாலை ஒரு 4 மணி அளவில் இருக்கும் என்று கூறுகின்றார். தன்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. தன்னுடைய இடமும் தந்தையாராக இருக்கிற இடமும் மிக தொலைவென்றும், அந்த நள்ளிரவு வேளையிலே தான் இடைப்பட்ட நேரத்திலே இந்த நண்பரிடம் நேரடியாக சென்று விடயங்களை கேட்டறிந்ததுக்கு பிற்பாடு உடனடியாக தன்னுடைய தாய் தந்தருடைய வீட்டுக்கு சென்றதாகவும், அவர் ஒரு பெண்மணியாக இருந்தபோது சொல்கின்றார், தனக்கு இப்போது நினைச்சால் கூட ஆச்சரியமாக இருக்கின்றது, எப்படி அந்த அவர்களை அழைத்து கதவை திறந்து விஷயத்தை சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அதுக்கான சூழலும் இல்லை. வெளியே வைத்தவர்களை கூப்பிட்டு அக்கம் பக்கத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த விடயங்களை தெரியப்படுத்தக்கூடிய நிலைமை. தான் எப்படி அந்த கதவினால் ஏறி இறங்கி, அந்த வாசல்ல இருக்கின்ற அந்த பெரிய கம்பி கதவினால் ஏறி இறங்கித்தான் வீட்டுக்கு உள்ளே சென்று தந்தையை தட்டி எழுப்பி, இப்படி ராமச்சந்திரனை கடத்தி கொண்டு விடாமல் வாங்க உடனே ஆமி கேம்புக்கு போய் கேட்கணும்னு சொல்லி தாயை இழுத்து கொண்டு தான் நாங்கள் ஆமி கேம்புக்கு போகணும். நாங்கள் வைக்கிறோம் அவங்க சொன்னாங்களா, அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் அப்படி ஒருத்தரையும் பிடிக்கலாம், பிடிச்சிருந்தா நாங்கள் ஏன் நாங்கள் வச்சிருக்க போகிறோம், நாங்கள் விட்டுருப்போம் தானேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இராணுவத்தினர் முற்றுமுழுதாகவே அதை மறுத்திருக்கணும் முதல்ல. அவ பேந்து இவர்கள் அங்கே இங்கே விசாரித்து அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இபிடிபி கேம்புக்கு அவர்கள் சென்ற போது அங்கே இருந்தவர்கள் தங்களுக்கு சொன்னதாகவும் எடுத்தெடுப்பிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எதற்கு உங்களுடைய தம்பிக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விடயங்களிலே அவர் மூக்கை நுழைத்திருக்கின்றார், தேவையில்லாத விடயங்களிலே அவர் ஒரு இடையூறாக செயல்பட்டிருக்கின்றார், ஆகவே தான் அவருக்கு இப்படியான ஒரு நிலைமை நேர்ந்திருக்கின்றது என்ற ஒரு தகவலை கூறியதனூடாக அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது, அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாகவே எடுத்தெடுப்பிலே இராணுவத்தினர் இப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் உனக்கு தேவையில்லாத வேலை என்ற ஒரு பதில் வருகின்ற போது, தேவையில்லாத வேலை பார்த்தபடியா நாங்கள் அதை செய்விச்சிட்டோம் என்ற மாதிரியான ஒரு பதில் அங்கிருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இவர்கள் எல்லா இடமும் அலைந்து இருந்திருக்கிறார்கள். இறுதியாக பல தடவை ஸ்ரீதர் திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய இபிடிபியினுடைய தலைமைச் செயலகத்துக்கு தாங்கள் சென்றதாகவும், அங்கே பல முறை தாங்கள் சென்ற போதும் அங்கே எல்லோருமே தங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோருமே ஒரே மாதிரியாகத்தான் பதிலளித்தார்கள். இவனுக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்ற ஒரு விடயத்தின் ஊடாக அவர்கள் இந்த விடயத்திலே தொடர்புபட்டவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், செயலாளர் இபிடிபியினுடைய செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா மட்டும் அவர் அந்த இவர்களை போன்று நேரடியாக தங்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக காட்டிக்கொள்ளாமல், ஆனால் இந்த விடயத்திலே அவர் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர் செயல்பட்டதாகவும், ஒரு கட்டத்திலே தாங்கள் போய் கேட்டபோது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நேரடியாக, இல்லை நாங்கள் கோத்தபாயவிடம் நாங்கள் அவரை ஒப்படைத்து விட்டோம், அவர் கொஞ்சம் தேவையில்லாத சிக்கலான விடயங்களிலே அவர் தொடர்பட்டதாக விசாரணைகள் அறிய வந்த இடத்தை அவர் கோத்தபாயவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு தகவலை கூறிய போது அவர் சகோதரி கூறினார், தனக்கு கோத்தபாய ராஜபக்சவிடம் அவர்களை வழங்கிவிட்டார் என்ற தகவல் சொன்னவுடன் தனக்கு அந்த ஒரு உச்ச நிலையிலே தனக்கான கோபம் வெளிப்பட்டதாகவும், டக்ளஸ் தேவானந்தா அவர்களை ஒருமையிலே தான் அவரை இராணுவத்தோடு சேர்ந்து நீதான் இந்த வேலையெல்லாம் செய்து போட்டு பேர்ந்ததுக்கு நீ கோத்தபாயிட்ட கொடுத்தனீங்க என்று சொல்லி, அப்போ நீங்கள் உங்களுக்கும் அவங்களோட என்ன தொடர்பு இருக்கும்னு சொல்லி தான் அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில ஒரு கோபத்தோட கேட்டதாகவும், உடனே அதை எதிர்பார்க்காத டக்ளஸ் தேவானந்தா தன்னை மிரட்டியதாகவும், நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியில போமாட்டியல் என்ற அளவுக்கு தன்னை ஒரு எச்சரித்ததாகவும், அப்போ தந்தையார் உடனே ஏன் நீ கோவப்பட்டு இப்படி கதைச்சனின்னு சொல்லி தன்னை கொஞ்சம் இதண்டி போட்டு தாங்க வெளியில வரையக்க, அங்க ஸ்ரீதர் திரையரங்கத்துல காவலுக்கு நின்ற இராணுவத்தினர் தன்னை ஏதோ ஒரு விதத்துல பின்தொடர்வதை தான் உணர்ந்ததாகவும், அதே ஒரு விடயத்தை சொன்னார், தாங்கள் அந்த ஸ்ரீதர் திரையரங்கத்துக்கு போவேக்க அவ்வளவு சோதனை கெடுபிடி, டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்திக்க போவேக்க தங்களுடைய உடைகள், தங்களுடைய உள்ளாடைகளை கூட கலட்டி அவர்களிடம்
எடுத்து காட்டி அதை சோதனை செய்ததற்கு பிறகுதான் தாங்கள் அணிந்து மீளவும் வெளியே வர்றதுக்கு நிர்பந்திக்கப்பட்டதாகும். அவ்வளவு தூரம் மிக ஒரு கெடுபிடியான ஒரு சோதனைக்குள்ளாகத்தான் தாங்கள் ஒவ்வொரு தடவையும் சிறிய திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய இபிடிபியினுடைய அலுவலகத்துக்கு சென்று திரும்பியதாகவும், அன்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தாவினால் அவ்வாறு ஒரு எச்சரிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அங்கே காவலுக்கு நின்ற சிங்கள இராணுவத்தினர் ஒருவர் தங்களை ஒரு விதமான கேலியான பார்வையுடன் பார்த்ததும் அவருடைய நடவடிக்கைகளை சந்தேகமுற்றதாகவும், தான் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலை சிறிய திரையரங்கத்திலிருந்து ஸ்டான்லி வீதி ஊடாக வந்து மணிக்கூட்டுக்கு ஒரு அந்த வீதியில் சென்றாலே அந்த பக்கம் யாழ் போதனா வைத்தியசாலையுடைய பின்பக்கம். ஆகவே தான் தந்தையார் வயதானவர், அவருக்கு இந்த விடயங்களை எல்லாம் சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே தான் சிறுநீர் கழிப்பதற்காக நான் போதனா வைத்தியசாலை வளாகத்துக்குள் செல்ல வேண்டும், வாருங்கள் என்று அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்றபடியால் தான் இன்று உயிரோடு இருக்கின்றேன் என்றும், இல்லை என்று சொன்னால் வழியிலே தங்களை கடத்துவதற்கோ இல்லை ஏதோ ஒன்று செய்வதற்கோ அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றும், ஆனால் அப்படி அங்கே நின்று பல மனத்தியாளங்கள் போதனா வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே இருந்து விட்டு தாங்கள் ஒருவாறு வேறு வழியாக வெளியேறி வீடு வந்து சேர்ந்ததாகவும், அன்றைய தினம் இரவே தந்தையினுடைய வீட்டுக்கு ஒரு 10-20 பேர் கொண்ட கும்பல் ஒன்று இதே இபிடிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வீட்டுக்குள்ளே சென்று நள்ளிரவு வேளையிலே வீட்டுக்குள்ளே சென்று தன்னை தேடியதாகவும், அப்போது தந்தை சொன்னார், தான் எங்கே பிள்ளை எங்கே என்று கேட்டாங்கன்னா, அந்த பிள்ளையை நீங்களான கொண்டு போட்டீங்கன்னு சொல்ல இல்லை அந்த பிள்ளையில உங்களோட பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளை எங்கே என்று கேட்டிருக்கீங்க. அவள் கல்யாணம் கட்டி வேறு இடத்துக்கு அவள் தூரம் இருக்கிற, அவள் எங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியான்னு சொல்லி அவன் இடத்த சொல்ல காட்டி கொடுக்க மறுத்ததால் அவள் இன்றைக்கு தான் உயிரோடு இருக்கிறார். அந்த சம்பவத்துக்கு பிறகு தாங்கள் தகப்பன்ற வீட்டுக்கு வந்து தாங்கள் போகிறத ஃபுல்லாகவே நிப்பாட்டிக்கிட்டோம் உண்டு. என்னால் அப்படி இவர்கள் தங்களுடைய குரலை மௌனிக்க செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்கிற விடயத்தை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அப்போ இந்த விடயங்களெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வளவு தூரம் அந்த இப்படியான ஒரு விடயத்தை செய்துவிட்டு அதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்களையும் நிரந்தரமாகவே மௌனிக்க செய்கின்ற அளவுக்கு எவ்வளவு கொலைவரியோடு இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இன்றும் அவர்களிடையே இப்போது கூட அவர் சொன்னார்கள், எல்லா இடமும் தேடி தேடி களைச்சு போனோம். அதோட இன்னொரு விடயத்தை கூட 2013ஆம் ஆண்டு வரை அவர் உயிரோடு இருந்ததுக்கான சாட்சியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு 19 வருஷமாச்சு அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களோட தம்பி இந்த இடத்துல இருக்கிறானாமன்று யாராவது ஒரு ஆள் சொன்னா அந்த இடத்துல போய் நாங்கள் போராட தயாரா இருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த நீதி கேட்கிறவன்ற பேர்ல போய் போராடுறதுல எல்லாம் எங்களுக்கு எங்களால் இனி இயலாது. இப்ப நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நானும் எனக்கும் ஏதாவது நடக்கும். இப்ப நான் இப்ப திருப்பி வந்துருந்தா எல்லாத்த பார்வையும் இன்னில்லான்னு இருக்கும். ஆக திருப்பவும் நான் இதில் சம்மந்தப்பட்டு என்ன குறி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால் தம்பி இருக்கிறான்னு தகவல் கிடைச்சா வந்து சொல்லுங்க, தான் இந்த இடத்துலையும் உங்களோட வந்து நின்று போராட நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு அவைகள் தனிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கினோம். இன்றைக்கு ஒரு ஊடகவியலாளன் தன் சார்ந்த இனத்துக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு இன்றைக்கு அவன் தாய் தந்தையர் தங்களோட புத்திர சோகத்தோட தங்களோட முதுமையில அவர்கள் அடுத்தடுத்து இறந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு சகோதரியும் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைமையில இருக்குது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஆட்சி மாறிட்டு காட்சி மாறிட்டு என்று கொண்டாடுகின்ற எங்களவர்களும் இல்லை எத்தனை பேர் இந்த ராமச்சந்திரன் அவர்களுடைய சகோதரிக்கு துணையாக நிற்பார்கள்? இவர்கள் நிற்க முடியுமா? உத்தரவாதத்தை வழங்க முடியுமா? 24 மணி நேரம் இவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியுமா? இல்லை எங்களுடைய வன்னியிலே நிகழ்நிலை அரசாங்கம் இருந்ததை போன்று எங்கோ ஒரு இடத்துல ஒரு தலைவன் இருந்து கொண்டு உலகளாவிய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனங்களையும் ஒரு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தக்கூடிய போன்ற ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்த முடியுமா? கிடையவே கிடையாது. சும்மா வெறுமனே வாயளவிலே இவர்கள் ஒரு பிரசார அடிப்படையிலே பாலாறும் தேனாரும் ஓடுவதாக இவர்கள் கூற முடியுமே தவிர தமிழர் தாயகம் என்பது இன்றும் அந்த ஒரு கொலைக்கரங்களினுடைய நிழலில் தான் பதட்டத்தோடு இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இப்போது இந்த ராமச்சந்திரன் அவருடைய சகோதரனுடைய நிலையை வைத்துக்கொண்டு ஆணித்தரமாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. சுருக்கமாக 2 விடயங்கள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ராமச்சந்திரன் உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் எத்தனையோ தடவைகள் இதே மாதிரியான கதைகளை எத்தனை பேர் கூறி வந்தார்கள். கேட்கும் பொழுது அவர்கள் கூறிய விடயங்கள் உடனடியாக ஞாபகத்துக்கு வந்தது. 9 வருடங்கள் என்றால் பாருங்கள், காத்திருக்கிறார்கள் வருவானா என்று. இப்போ நீங்கள் கூறினீர்கள் போராட்டத்தின் பொழுது சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தான் அந்த போராட்டம் நடந்தது. சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு என்ன காரணம்?
உண்மையிலே இந்த போராட்டத்தினுடைய இறுதியிலே ஜனாதிபதி அன்றோமர் திசாநாயக்க அவர்களுக்கான ஒரு மகஜர் ஒன்று அதிலே கையளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அது மிக விரைவிலே ஆளுநர் ஊடாக அது அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. அதனுடைய பிரதிகள் ஐநா பொதுச் செயலாளருக்கும், ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளுக்கும் அதனுடைய பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன என்றால், அதிலே மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயம் என்பது சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் ராமச்சந்திரன் அவர்கள் மட்டுமல்ல, ராமச்சந்திரன் அவர்களை போன்று இலங்கையிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட இல்லை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் பல ஊடக நிறுவனங்கள் மீது, குறிப்பாக உதயன் பத்திரிகை நிறுவனத்தின் மீது கூட பல சந்தர்ப்பங்களில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது, ஈழநாதம் பத்திரிகை அலுவலகம் அளிக்கப்பட்டது. இப்போ இப்படி பல சம்பவங்கள் தமிழ் ஊடகத்துறை சார்ந்து பல்வேறு அடக்குமுறைகள் இப்போது கூட வேறு வேறு வடிவங்களை தொடர்கின்றது. அதிலே மிக பிரதானமாக நான் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், இன்று ராமச்சந்திரன் அவர்கள் இப்போ இலங்கையிலே பல்வேறு காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஊடகவியலாளருடைய சம்பந்தப்பட்டு ஒரு சாட்சியத்தோடு, அதாவது இவர் கைது செய்யப்பட்டு எந்த தரப்பினர் மீது குற்றஞ்சாட்டப்படுகின்றதோ அந்த தரப்பினருடைய கைகளிலே அவர் இருந்தார் என்பதற்கான ஒரு உயிர் வாழும் சாட்சியங்கள் எல்லாமே இருந்தது. அந்த விடயம் இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்குள்ளாக இதுவரை எந்த விதத்திலும் ஆரம்பிக்கப்படவில்லை. பரணகமா ஆணைக்குழுவிலே இது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் ஓஎம்பி என்ற அலுவலகத்தினால் இவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. நீங்கள் வழங்கிய சாட்சியங்கள் போதிய சான்றுகள் இல்லாத காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது தொடர்பான கண்கண்ட சாட்சியங்களை இதிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அவர் சகோதரியிடம் கேட்டவுடனே அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அதைத்தான் தங்களிடம் திருப்பி கேட்டார்கள். யார் உங்களுக்கு சொன்னது? இந்த கலிகை இராணுவ முகாமில் வைத்து உங்களுடைய தம்பியை கைது செய்து செல்கின்றார்கள் என்ற தகவலை உங்களுக்கு யார் சொன்னது என்ற தகவலை. அப்போது தான் அந்த இவரோடு அந்த நண்பரிடம் சென்றபோது அவர் சொன்னார், அவர் தங்களை கெஞ்சி மன்றாடி, அக்கா என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்கோ, என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும், தயவு செய்து என்ன காட்டி கொடுத்துடாதீங்கன்ற தகவலை கெஞ்சி. அப்போ தாங்கள் யோசிச்சாங்க, சரி தண்டை தம்பி தான் இப்படி ஒரு ஊடகத்துறையில் போய் இப்படி ஒரு நிலை வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்காக இன்னொருத்தனை வாழ்க்கையை பழி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதனால் எந்த இடத்துலையுமே இப்படி எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்ட என்ற தகவலை தான் சொன்னமே தவிர இவர்தான் ஆள் என்று சொல்லி நாங்கள் அவரை அடையாளப்படுத்தலை. இப்போவும் அந்த நபர் உயிரோடு இருக்கிறார். தாங்கள் அன்று அவரை கை காட்டி இருந்தால் ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே நிலைதான் அவருக்கும் நடந்திருக்கும் என்கின்ற விடயத்தை அவர் இப்போது கூட அந்த அதே ஒரு திகில் அனுபவத்தோட அவர் சொல்றாருன்னு சொன்னா உங்களை எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. அதை விட அந்த பகுதிக்குரிய ஒரு கிராம சேவையாளர் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த பல்லப்பை என்கின்ற அந்த இராணுவ முகாமில அப்போது சில பதிவு நடவடிக்கைகளுக்காக கிராம சேவையாளர்கள் அழைக்கப்பட்டு சென்று வருவதெல்லாம் வழக்கம். அப்படி அவர் அங்கே சென்று வருகின்ற போது அங்கே இருக்கின்ற ஒரு படை அதிகாரி ஒருவர், இவர்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கிராம அலுவலர், அங்கே இருந்த படை சிப்பாய் ஒருவரிடம் கூறியிருக்கின்றார், அங்கே புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவர், உங்களோட ஊரை சேர்ந்த ரிப்போர்ட் ஒரு ஆளை நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம் என்று சொல்லி காட்டினா அங்கே ராமச்சந்திரன் அவர்கள் அங்கே இருந்தோண்டு அந்த எழுத்து வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறத தான் பார்த்துருக்கிறார். அப்போ அவரும் அதை வெளியில சொல்லி இருக்கிறார். அந்த விடயங்களும் அவர் இப்போது மரணித்து விட்டார். அந்த நேரடியாக அந்த விடயங்களை பார்த்து வந்த பல்லப்பை இராணுவம் 2013ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு கடத்தப்படுகின்றார். 2013ஆம் ஆண்டு அவர் அவ்வாறு இராணுவத்தினோட பிடியில் இருந்த விடயத்தை அவர் பார்த்திருக்கின்றார். அவர் இந்த விடயம் எல்லாம் சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வேறு பல தரப்பினர் இந்த பல்லப்பை இராணுவ முகாம் உள்ளிட்ட இராணுவ பிரசன்னத்தோடு அவரை கண்டதாக இவர்களுக்கு கூறிய போது இவர்கள் அவருடைய புகைப்படத்தை காட்டியிருக்கின்றார். ராமச்சந்திரன் புகைப்படத்தை, நாங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற நபரைத்தான் நாங்கள் அங்கே பார்த்தோம், அவர் அங்கே இருந்தார், எங்களோடு கதைத்தார். அவர் கதைக்கும் போது கூறினார், என்னை விசாரணை செய்து விட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள், இன்னும் விடுவிக்கவில்லை, நான் நம்பினேன், என்னை இவர்கள் எப்படி வைத்திருக்கின்றார்கள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று அவர் தகவல் கூறியிருக்கின்றதாகவும் அந்த விடயத்தை இவர்களுடைய சகோதரியிடம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இவர்கள் முதலிலே தொலைபேசியிலே ஒரு 6 நாட்கள் தொலைபேசி உயிர்ப்போடு இருந்திருக்கின்றது. இவர்கள் சகோதரி இவர் தொடர்ச்சியாக இவர் தானே அழைத்தழைத்து என்னடா விடுவாங்களோ, என்ன நடக்குதுன்னு தான் அவரை கேட்டுக்கொண்டிருந்தாகும். கடைசியாக நோர்வேல இருக்கிற தன்னுடைய சகோதரி இவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்ததாகவும், இதற்கு மேல் இந்த தொடர்புகள் இருக்குமா இல்லையா என்பதோடு எனக்கு தெரியாது, விசாரிச்சு போட்டு விடுறேன்னு சொன்னவங்க, ஆனா விடுற மாதிரி தெரியல, எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாம இருக்குன்னு சொல்லி நோர்வேல இருக்கிற சகோதரியோட கதைச்சதாகும். அதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்புகளும்
அவரோட இல்லாமல் போய்விட்டது. இப்படி பார்த்து வந்தவர்கள் சொன்ன தகவலை வச்சுத்தான் தாங்கள் இதன்னதாகவும், அப்படி நேரடியாக பார்த்தவர்கள் எல்லாமே தாங்கள் சாட்சியம் அளிக்கின்ற போது உயிரோடு இருந்ததாகவும், இன்று அவர்கள் எல்லாம் பலர் உயிரிழந்து விட்டார்கள். வேறு சிலர் இருக்கிறார்களோ இல்லையோ என்று தெரியாது. அவை சாட்சியங்கள் எல்லாம் மௌனித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே இல்லாம போய்விட்டது. இப்போது இருக்கின்ற ஒரே ஒரு சாட்சி அவருடைய சகோதரி மட்டும்தான். ஆகவே இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்குள்ளாக விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இலங்கை இராணுவத்தினர், இபிடிபியினர். இதில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்குமே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பது அவருடைய சாட்சியமாக இருக்கின்றது. அவர்களை விசாரணை பொறிமுறைக்குள் இவர்கள் கொண்டு வருவார்களா? இன்று ஒரு துப்பாக்கி விடயத்திலே இவர்கள் வேறு சில நோக்கங்களுக்காக டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தார்கள், விளக்கமறியலை வைத்து பிணையில விடுவித்தார்கள். ஒரு ஊடகவியலாளருடைய இவ்வாறான கடத்தல் சம்பவம், காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புபட்டு நேரடியான சாட்சியம் இன்றும் அவர்களுடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அந்த ஆவணங்களிலே இன்றும் உயிர்ப்போடு இருக்கின்றது. அதை கையிலே எடுத்துக்கொண்டு இதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்க முடியுமா? அதை செய்வார்களா? இல்லை. அந்த நம்பிக்கை துளியளவும் எங்களுக்கு இல்லை. ஏனால் சாதாரணமாக தையிட்டி விகாரையிலே பாதுகாப்பு தரப்பை தன்னுடைய கடிவாளத்துக்குள் வைத்துக்கொண்டு நீதியை வழங்க முடியாத ஜனாதிபதி அன்றோமர திசாநாயக்க அவர்கள் இந்த இராணுவத்திலே அப்போது பொறுப்பாக இருந்தவர்கள், இதற்கு கட்டளையிட்டவர்கள், இதோடு சம்பந்தப்பட்டவர்கள், இல்லை அவர்களோடு சேர்ந்து இயங்கிய இபிடிபியினர் எல்லாரையும் குற்றவாளி கூண்டிலே வந்து நிறுத்தி உரிய நீதியை பெற்று தருவார்கள் என்று நம்பினால் எங்களை தவிர வேறு ஒரு முட்டாளாக இருக்க முடியாது. ஆக அந்த அடிப்படையில் தான் சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்றின் மூலம்தான் ராமச்சந்திரன் அவர்களுடைய விசாரணைக்கு உரிய நீதி வழங்க முடியும். அது மாத்திரமல்ல, ராமச்சந்திரன் என்று 2004ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 44 ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவன பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய ஜனநாயகத்துக்கான பத்திரிகையாளர் மன்றத்தினால் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இதைவிட மேலும் பலர் இந்த போர்க்கால இறுதி காலப்பகுதியிலே வன்னியிலே ஸ்ரீலங்கா படையினருடைய தாக்குதலிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். இறுதி காலம் வரை நின்று ஊடகவியலாளராகவும் ஊடக பணியாளர்களாகவும் செயலாற்றிய பலர் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இவை அனைத்துக்குமே உரிய ஒரு நீதி விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச கண்காணிப்போடு தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும். ஏன்னால் இந்த நிமிடம் வரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒரு துளியளவு முன்னேற்றத்தையும் இந்த ஒரு விசாரணையிலுமே இவர்கள் அடையவில்லை. ஊடக சுதந்திரத்தை இவர்கள் நிலைநிறுத்தக்கூடிய எந்த நடவடிக்கைகளையுமே இவர்கள் எடுக்கவில்லை. இப்போது கூட நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு அண்மையில சிறந்த ஒரு உதாரணத்தை கூற முடியும். இப்போது இந்த அரசாங்கத்திலே கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்கள், அவருடைய ஒரு விடயம் தொடர்பாக இந்த சட்டவிரோதமான இந்த மீன்பிடி தொடர்பான இந்த விடயங்களை வெளிப்படுத்தி விட்டோம் என்பதற்காக அது சம்பந்தப்பட்ட ஒரு மீனவர் பிரதிநிதி ஒருவரை எங்களுடைய யாழ் வடமராட்சி ஊடகத்திலே வைத்து ஒரு நேர்காணல் செய்து விட்டோம் என்பதற்காக அந்த அமைச்சினுடைய சந்திரசேகருடைய அமைச்சினுடைய ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் நேரடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு கொலை மிரட்டல் விடுகின்ற அளவுக்கு அந்த யாழ் வடமராட்சி ஊடக இல்ல தரப்பினருக்கு ஒரு மிரட்டலை, அச்சுறுத்தலை விடுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எங்கே இருக்கின்றது? ஒரு ஊடக நிறுவனத்தை எப்படி கையாளுகின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமான ஒன்று. ஆகவே சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம்தான் இலங்கையிலே வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது, ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல், இப்படியான சகல விதமான ஊடக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் அதுக்குரிய விசாரணையை அதுக்கான ஒரு நீதிக்கான ஒரு நிலையை அடைய முடியும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் என்ற அடிப்படையில் தான் இதற்கான சர்வதேச விசாரணை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை தவிர ஒரு வழி இல்லை. நிறைவாக ராமேந்திரன், அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, அவர்களை பொறுத்தவரையில இந்த விடயத்தை காலங்கடத்தை தான் பார்ப்பார்கள். ஆனால் இப்போதைய சூழ்நிலையிலே ராஜபக்சே தரப்பினர் அவர்களோடு துணை நின்றவர்களை எப்படியாவது ஏதோ ஒரு விதத்திலே ஓரங்கட்ட வேண்டும் என்றோ இல்லை அப்படியே என்ற நிலக்கோடும் சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டவரை பார்க்கக்கூடியதாக. அந்த வகையில் டக்ளஸ் தேவானந்தா தரப்பு ராஜபக்சேக்களுடைய ஒரு தீவிர விசுவாசியாக இருந்தவர் என்ற அடிப்படையில் அவர்கள் மீதான நெருக்கடிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக அவர்களை நம்பி அணி பின்தொடரக்கூடிய ஏனையவர்களையும் இல்லாமல் செய்யலாம் என்கின்ற ஒரு அணுகுமுறையோ தெரியவில்லை. ஆனால் இதிலே எந்த அடிப்படையில் தானே இவர்கள் ஒரு சாதகமாக இந்த விடயங்களை கையில் எடுப்பாயினால், நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று சந்திரசேகர் அவர்களுடைய ஒரு ஒரு உதவி செயலாளராகவோ ஏதோ ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் ஊடக நிறுவனத்துக்கு தொலைபேசியிலே தொடர்படுத்தி ஒரு மிரட்டுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால்
இவர்கள் எப்படி இந்த விடயத்திலே நீதியாக செயல்படுவார்கள் என்று நம்ப முடியாது. ஆகவே இவர்கள் வேறு வழி இல்லை. ஏன்னால் நாங்கள் ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே அவர்களிடம் முதல் அந்த கோரிக்கையை வைக்க வேண்டிய எங்களுடைய கடப்பாடு. அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கை அவருக்கு வைக்கப்பட்டு சர்வதேச தரப்பினருக்கு இதுக்கான பிரதியிடல்கள் செய்யப்படுகின்றது. இனி சர்வதேச தரப்பினர் இதற்கான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கான வேலைகளை இனி புலம்பெயர் கட்டமைப்புகளூடாக ஒரு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அரசாங்கம் தானாக இந்த விடயத்தை செய்யும் என்று நாங்கள் நம்பவில்லை. மயிலே இறகு போடு என்றால் போடாது. சில வேளை அவசியம் ஏற்பட்டால் அதை புடுங்கித்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வலிந்து இந்த விவகாரங்கள் ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறைக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர்ந்திருக்கிற எங்களுடைய உறவுகளும் இதனுடைய காத்திரத்தன்மை உணர்ந்து, ஏன்னால் இது சரி எப்போதும் 2007ஆம் ஆண்டு நடந்த விடயம் தானே, இதற்கு நாங்கள் நீதியை தேடுவதனால் என்ன நடந்துவிடப் போவதென்ற அல்ல. இன்றைய இந்த நிலை நாளையோ நாளை மறுதினமோ இல்லை 2027 2028 மீண்டும் உருவாகாது என்பதற்கு இந்த நிச்சயமும் இல்லை. அந்த நிலை உருவாகும் போது இங்கே மிச்சமாக இருக்கின்ற எங்களை போன்ற சில ஊடகவியலாளர்களால் மட்டும்தான், ஊடகத்துறையினரால் மட்டும்தான் அந்த விடயங்களை துணிச்சலோடு வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே அந்த ஊடகத்துறையை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், கடந்த கால விடயங்களுக்கு காரணமானவர்கள் பொறுப்புக்கூறல் பொறிமுறையின் ஊடாக சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதன் ஊடாகத்தான் மீளவும் இவ்வாறான விடயங்கள் இங்கே நிகழாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியும். எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஊடகத்துறை மீது ஊடகவியலாளர் மீது கை வைத்தால் என்றாவது ஒரு நாள் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மிக கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு நெருக்கடி நிலையாக இருக்க வேண்டும். அந்த நிலையை விரைந்து ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் இங்கே இருக்கின்ற அந்த ஊடகத்துறைக்கான ஒரு பாதுகாப்பு வேலையை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த விடயங்கள் எங்கள் இனப்படுகொலைக்கான நீதியாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களுக்கான நீதியாக இருக்கட்டும், இவை அனைத்துமே மீளவும் நிகழாது என்கின்ற ஒரு உத்தரவாத நிலையை தாயகத்திலே கட்டமைப்பது ஒன்றுதான் இங்கே மிச்சமாக இருப்பவர்களுக்கான பாதுகாப்பு, இல்லை நாளைய சந்ததிக்கான ஒரு பாதுகாப்பு என்கின்ற நோக்கத்தோடு இந்த விடயங்கள் வலியுறுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய அனுர அரசாங்கத்தினுடைய காலத்தில் கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அந்த நம்பிக்கையை கடந்துதான் நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நன்றி ராமச்சந்திரன். நிகழ்ச்சியில் இணைந்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கைது செய்து காணாமலாக்கப்பட்டார். 13வது ஆண்டு நினைவின் பொழுது கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்றது என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.